பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் பகுதி நேர ஆசிரியர்கள் கைக்குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். 4 ஆண்டுகள் நெருங்கும் நிலையிலும் இன்னமும் அந்த திமுக தேர்தல் அறிக்கை 181 நிறைவேற்றுற மாதிரி தெரியல. 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணிநிரந்தரம் செய்கிற மாதிரியும் தெரியல. எங்களுடைய அந்த போராட்டம் குறித்த அந்த பர்மிஷனையும் ரத்து பண்ணிட்டாங்க. தடையை மீறி தான் இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய 12,000 பகுதி நேர ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் பொருட்டு தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் எங்களுடைய 12,000 பகுதி நேர ஆசிரியர்களையும் பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் 12 வருஷமாக 2012லேருந்து நாங்கள் இங்கே பணியாற்றிட்டு இருக்கிறோம். இவங்க இப்போ பண்ணுவாங்க அப்போ பண்ணுவாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஒழிஞ்சு இது வரைக்கும் எங்களுக்கு பணி நிரந்தர கோரிக்கை பண்ணவே இல்லை. 181 விதியின்படி எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணினா தான் நாங்கள் இங்கேருந்து முற்றுகை போராட்டத்திலிருந்து கிளம்புவோம். இல்லைன்னா நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணுவோம். பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் வாழ்வாதாரம் 13 வருடமாக நாங்கள் பகுதி நேர ஆசிரியர்களாகவே பணியாற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் எங்களுடைய குழந்தைகள் கூட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு காலேஜும் கூட முடிக்க போகிறாங்க. நாங்கள் இன்னும் பகுதி நேர ஆசிரியர்களாகவே பணியாற்றிட்டு இருக்கோம். ஒன்று நிரந்தரம் ஆக்கப்படுவோமா இல்லையா அப்படிங்கிறது அரசாங்கம் உறுதியாக சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வேறு வேலை தேடினாலும் நாங்கள் போவோம். எங்கள் பிழைப்பை தேடிட்டு இருப்போம்.